இன்றைக்கி சூப்பரான 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். இது ரெண்டும் தான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு பச்சரி சாதத்தை வடிச்சிட்டு அப்படியே ஆற வச்சுட்டேன். இதுக்கு தேங்காய் நல்லா சவக்க வறுத்துடணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாவும் தாளிச்சிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் தாளிச்சிருக்கேன். இஞ்சி, கண்டிப்பாக இஞ்சி தாளிக்கணும். உளுத்தம்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் உளுத்தம்பருப்பு நிறையா போடுங்க. கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு முந்திரி வேணாலும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா தான் தாளித்தேன் ஒருத்தவங்களுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் அதோடு சேர்த்து தாளித்து நல்லா வதக்கிட்டு அதிலே கருவேப்பிலையும் தாளித்து அப்படியே வதக்கிட்டு இந்த சாதத்தோடு உப்பு போட்டு கிளறிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் இந்த சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூண்டு பல்லை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். நெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 பூண்டு பழம் மட்டும் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா சும்மா வாசனைக்காக அப்படியே போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்மால் சைஸில் பெரிய வெங்காயத்தை அதையும் கட் பண்ணி அதையும் நல்லா எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். அடுப்பு அதாவது ஃப்ளேம் அதிகமாக இருக்கணும். கடாய் நல்ல கனமான கடாயாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் நின்று நல்லா வதக்கணும். அதை ஃபஸ்ட்டு கேரட் போட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு காய் வதங்கும் போதே கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிட்டேன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே போல் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் நான் வதங்கிறதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெப்பரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அதோட பெருஞ்சீரகம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு நான் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அடுப்பு சிம் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரு மூடி போட்டு தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு சும்மா கொஞ்சம் விளக்கினாப்புல ஒரு மூடியை போட்டு 2 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு சப்பாத்தியும் கிரேவியும் அந்த கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கசகசா, முந்திரி எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே அரைச்சிட்டு தாளித்தேன். சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.